பல் வளர்த்து விட மாமா உட்கார வச்சு நானே பல் வளர்றேன். நான் எப்படியா பத்தபடியே ஆயிட்டேன் சார். சார் அப்பா ஆயம் தான் சார் பாத்துறான். ஏன்னா குடும்பம் இருந்தாவா ஆயம் மாமா தான் குடும்பம் குடும்பம் இருந்தாவா ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுல எல்லாம் அப்பா பார்த்துரு. வீட்டுல அப்பா ஆயம் பாத்துறான் சார். கூட ஆயம் தான் சார் வீட்டு அப்பாவா அது போட்டு விட சார். சார் வணக்கம் சார். ஒய்கூர் கிராமத்தில் வசிக்கிறேன். சுரேஷ்ன்ற பேர். என் பிள்ளை வந்து ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் சிஎம்சி போய் ஒரு 7 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன். திருப்பி கால் ஆப்ரேஷனு, திருப்பி மூளை ஆப்ரேஷனுக்கு திருப்பி கூப்பிடுறாங்க. என்னால் வந்து பணம் வந்து சப்ளை பண்ண முடியல. நான் செய்து கூலி வேலைக்கு போய்ங்கிறேன். இதுக்கும் என் பொண்ணு இருக்குது, என் மகன் இறந்துச்சு. இதுக்கப்புறம் நான் பணத்துக்கு முடியாதனால குழந்த சோஃபா மேலேயே போட்டு பத்துன்னு தான் இருக்கான். நான் என்ன பண்ணதுன்னு ஒன்றுமே தெரியாமல் மூச்சுன்னு இருக்குங்க. அவன் ஸ்கூலுக்கு போக முடியல. பொண்ணு ஒரு எக்ஸாம் எழுதி இப்போ 9th போகுது. அதுக்கு என்ன பண்ணுறது, நான் அதை மூச்சுன்னு தான் இருக்கேன். அது எதுவுமே புரியாமல் நான் அப்படியே பெட்டு மேலேயே பத்துனே இருக்கான். பத்தபடிக்கு தான் அப்படியே இருக்கிறான். என்னை வந்து இது பண்ணுறாங்க. நான் ஒரு டைம் இதுமே சிஎம்ஸுக்கு போகும்போதான் வரும்போதெல்லாம் வந்து 10,000 போடுறாங்க. 7 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு திருப்பி இப்போ ஒரு 1 லட்ச ரூபா கடை சொல்லிடுறாங்க. நான் எதுவுமே பண்ணதுக்கு தெரியாமல் அப்படியே நான் புரியல. நான் என்ன செய்யுதுன்னு தெரில. நான் செய்யதே கூலி வேலை. எனக்கு வந்து 750 ரூபா கூலி விடுவாங்க. 750 ரூபாவில் வந்து 3 நாளைக்கு ஒரு முறை பேம்பஸ் ஆகிடுது எனக்கு. அது போக மிச்சம் நான் குடும்ப செலவு பார்க்கணும். அப்புறம் நான் என்ன பண்ணது என்னால் புரியாமல் நான் முயக்கிறேன். அவங்க ஒரு ஊராட்சி தலைவர் வந்து கொஞ்சம் உதவி பண்ணிட்டு போனார். அவர் மேட்ச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா குழந்தை வந்து ஏந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஒழுகூர் கிராமத்தில் சுரேஷ் என்றவரோட மகன் சதீஷ் என்ற சிறுவன் வந்து விளையாடும் போது விபத்துக்குள்ளாயிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு. அவர் அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அந்த குழந்தைக்காக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப அடிபட்டதால அவங்களால வந்து அந்த குழந்தைக்கு எப்படி சிகிச்சை தர்றது, அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றுறதுன்னு வழியே தெரியல. நான் கேள்விப்பட்டு நேராக வந்து பார்க்கும்போது ஏதோ சிம்பிளாக அடிபட்டிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு. அவன் வந்து ரொம்ப அந்த அடிப்பட்ட வழியில ரொம்ப துடிக்கிறான். அவன் அந்த வழியில அவன் அந்த குழந்தை பார்த்தா அவனால பேச முடியல. எப்போ ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு அவங்கள அம்மாவும் இல்லை. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவும் அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாம அவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்க. எல்லார்கிட்டையும் காசு கடன் வாங்கி தான் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு பாக்குறாங்க. உரிய மருத்துவம் கிடைக்கல. அந்த குழந்தைக்கு எங்க கூட்டிட்டு போய் எப்படி மருத்துவம் பார்க்கணும்னு தெரியல. அதனால தமிழக அரசும் நீங்க கொஞ்சம் தமிழக அரசும் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் பிளஸ் சுத்தி உள்ள ஆதரவாளர் எல்லாம் நீங்க அந்த குழந்தைய கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த குழந்தை வந்து அவனுக்கு உடம்பு சரியாகணும்னு ரொம்ப அழுகுறான். அந்த குழந்தைக்காக பார்த்து நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேணா நேரா வந்து அந்த குழந்தைய பாருங்க. அவங்க வேற எதுவும் எதிர்பார்க்கலாம். அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திட்டு முடியுமான்ற ஒரு ஏக்கத்துல டெய்லி அழுதுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சரியான மருத்துவம் கிடைச்சாலோ இல்ல அந்த குழந்தைக்கு யாராவது சரியா கை கொடுத்து அந்த குழந்தைய தூக்கி விட்டாலோ அந்த குழந்தைக்கு வந்து பெரிய விடிவா இருக்கும். அவன் ஸ்கூல் போகணும்னு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். நான் எல்லாரும் ஸ்கூல் போறாங்க, என்னால ஸ்கூல் போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். சின்ன பையன்றதால ரொம்ப வலியும் வேதனையில துடிச்சிட்டு இருக்கான். இந்த சின்ன வயசுல அந்த குழந்தை இவ்வளவு வலி தாங்க முடியுமான்றது பார்க்கும்போது தான் தெரியுது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவனுக்கு அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.